Hi friends, welcome to Sandhya Prakash Lifestyle Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான், அதாவது பேக் பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு அப்புறம் நான் இப்போ தாங்க ஸ்டிச் பண்ணவே உட்காந்துருக்கேன். ஓகே, நம்ம கட்டிங் வீடியோலாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நெக் தான் வச்சுருக்கேன். லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு, நெக்கு ஸ்கொயர் நெக்கு. மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் கிளாத் வச்சு பின் பண்ணிக்கிட்டேன். 1/4 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ஸ்கொயர் நெக்குன்றதுனால அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டு அந்த கார்னர் வரப்போ மட்டும் நீடில் கிளாத்துக்குள்ளே இறக்கி அப்புறம் அந்த குதிரையை தூக்கி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்கொயர் நெக் ஷேப் கரெக்டாக வரும் அப்படின்றதுனால. இதுவே ரவுண்ட் நெக்காக இருந்தால் அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது கட்டிங் வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் விசிட் பண்ணி பாருங்கள், நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஏன் பேக் பார்ட் மட்டும் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோடய மெத்தட் வந்து ஓரளவுக்கு புரியுதா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நாச் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் மட்டும் நாச் போட்டால் போதுங்க. ஸ்கொயர் நெக்குன்றதுனால. ரவுண்ட் நெக்காக இருந்தால் ஃபுல்லாகவே நாச் போடணும். ஓகே, நான் அந்த நாச் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். லைனிங்கை வந்து லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி அப்படியே டர்ன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். பதிவு தையல் மாதிரி மேலே, அதாவது மெயின் கிளாத் மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த ஃபோல்டிங் கரெக்டாக வந்து நெகத்தில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வருங்க. இந்த கிளாத் ரொம்பவுமே வலுவலுப்பான கிளாத்தாக இருந்துச்சு, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, இந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டெல்லாம் கையோடு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் இருக்கும். நீட் ஃபினிஷிங்காக தெரியும் பார்க்குறதுக்கே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் அந்த லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தோட அந்த கார்னர் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய மெத்தட் வந்து யாருக்கெல்லாம் புரியுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவங்களும் யாரும் கிடையாது இல்லைங்களா, அதனால தான். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே வந்து, அதாவது என்னோடய கட்டிங் மெத்தடு அந்த போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். நீட்டாக எல்லாமே ஸ்கேலில் லைன் போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். கீழே வந்து இந்த ஹிப்பு கிட்ட டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக லைன் போட்டிருப்பேன், அதாவது கட்டிங் பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த லைன் வரைக்கும் டபுள் ஃபோல்டு பண்ணி கிளாத்தை டபுள் ஃபோல்டு பண்ணி இடுப்புக்கிட்ட அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற அந்த ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இன்னொரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாத்தை வந்து அப்பப்போ த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த பேக் பார்ட்டை கரெக்டாக அந்த ஷோல்டரெல்லாம் கரெக்டாக வச்சு அந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் ஹிப்புக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து ப்ளவுஸ் பீஸ் ஹிப் ரவுண்டு வச்சு அது அந்த கார்னரில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னர் டு சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக டபுள் ஃபோல்டு பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டாட்டு பிடிக்கிறதுக்காக, பேக் சைடு டாட் பிடிப்போம்ல அதுக்காக. ஓகே, அது வந்து ஒரு 4 இன்ச்சு நீளத்தில், லென்த்து வந்து 4 இன்ச்சு. இந்த பக்கம் அந்த மார்க் பண்ண பார்த்தீங்களா சென்டர் பாயிண்ட்டு, அதிலேருந்து இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு. ஏன்னா 1/2 இன்ச்சு தானே நம்ம விட்டுருக்கோம் ஸ்டிச்சிங்க்காக, அதனால் 1 இன்ச்சு டபுள் ஃபோல்டில் 1/2 இன்ச்சு விட்டோம். ஓகே, 4 இன்ச்சில் வந்து அது லைன் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஸ்டிச்சிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிகினிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது கோணல் முன்னெலாம் போகாமல் இருக்கும். அதாவது ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது. ஓகே, இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். அந்த பக்கமும் அதே மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு உயரம் கொடுத்துருக்கேன் அந்த டாட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 பக்கமே டாட் பிடிச்சிட்டேன்.
ஒரு ரஃப் தையல் போட்டு அந்த கார்னரில் கொஞ்சம் த்ரெட் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுருங்க. கீழே வந்து ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பேக் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்கொயர் நெக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக